ஹீமேன் படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு கிராஃபிக்ஸு, விஎஃப்எக்ஸஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு செம்மையா அடிப்பொலியா இருந்துச்சு. பட் இருந்தாலும், அங்க ஒரு சின்ன டயலாக் மிஸ் ஆகுது. பட் இருந்தாலும், நம்ம பழைய கார்ட்டூன பார்த்தோம்னு வச்சுக்கங்க, பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கும் அந்த கார்ட்டூன பார்க்கறதுக்கு. எல்லாரையும் போட்டு பொல பொலன்னு தலைவன் பொழப்பான். பார்க்கறதுக்கே உடம்பெல்லாம் பார்க்கறது அப்படியே பழனி படிக்கட்டாட்டம் பயங்கரமா இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஸ்வேட தலைவன் தூக்கிட்டு டயலாக்லாம் பயங்கரமா பேசுவான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். பட் அதே இந்த பக்கம் ட்ரெய்லர்ல வந்தோம்னா, கிட்டத்தட்ட அதே மாரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம், அந்த பாடி எல்லாம் ஒரே மாரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்வாடு, இந்த கத்திய தாங்க யாருமே மறக்க மாட்டோம். அந்த கத்தி, தலைவன் தூக்கி ஒரு ஸ்டைலா ஒரு டயலாகு. அது என்ன டயலாகுங்கிறத நீங்க சொல்லுங்க. நம்ம தலைவனுக்கு வந்து ஏகப்பட்ட பவர்ஸ்லாம் இருக்கு. அதுவும் மெயினா சொல்லப்போனா மேஜிக்கல் பவர்ஸ்லாம் தலைவனுக்கு வந்து அதிகமாவே இருக்கும். ஏன்னா, அந்த ஸ்வாடுக்கும் சரி, தலைவனுக்கும் சரி மேஜிக்கல் பவர்ஸ் தான் கிட்டத்தட்ட பயங்கரமா இருக்கும். தக்காளி தலைவனுக்கு இருக்கிற சூப்பர் பவர்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, தலைவனுக்கு தூத்துக்குடிக்கு போயிட்டு சாத்துக்குடி சாப்பிட்ற அளவுக்கு தலைவனுக்கு வந்து பவர்ஸ்லாம் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்லாம் அந்த அளவுக்கு இருக்கும். தலைவனுக்கு வந்து மேஜிக்கல் பவர் வந்து இருக்கறதுலே கொடூரமா இருக்கும். எந்த அளவுக்கு கொடூரமா இருக்குன்னு வச்சுக்கங்க, தலைவன் வந்து இடிமின்னல் இது மாதிரி பல விஷயங்களை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். தலைவனோட மேஜிக்கல் பவர்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். இந்த வடிவான ஸ்வாட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து இந்த பவர்லாம் வந்து இந்த கேஸ்டில் ஆஃப் த கிரேஸ்கல்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து கிடைச்சா சொல்கிறாங்க. இது பத்தாக இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை இந்த ஸ்வாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்வாட் வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த யூனிவர்ஸில் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வெப்பனாக இருந்தாலும் சரி, அந்த வெப்பனை 2, 3, 4, 5 துண்டா பிரித்து போடுற அளவுக்கு இதுக்கு வந்து பவர் இருக்குது. இது பத்தாக மேஜிக்கல் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா அப்சர்வ் பண்ணி ரிட்டன் அவங்களுக்கே கொடுத்துரும் பயங்கரமாக ஹெவியாக. இதை கூட விட்டுறலாங்க. தலைவன் வந்து அந்த ஸ்வாடை தூக்கி தேக்கலி இந்த தொட்டு பாருங்கடா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்கிறப்ப, அந்த சமயம் வந்து நம்ம தலைவனுக்கு வந்து அந்த ஆர்மர் ப்ரொடெக்ஷன் வரும். அப்புறம் வந்து மேசிவான ஒரு பாடி லுக் வரும். இது பத்தாதுக்கு மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாமே தலைவன்ட்ட வந்துடும். ஏன்னா அந்த யூனிவர்ஸ்லேயே இருக்கிற ஒன் ஆஃப் த வெரி வெரி டேஞ்சரஸ் அண்ட் பவர்ஃபுல்லான மேன்னா அது அவர் மட்டும்தான். தலைவன் வந்து ஸ்வாடை தூக்கி டைலாக் சொல்லான்னு வச்சுக்க, நான் போடுறேன் வாத்தியார அப்படின்னு போய் நிற்பார். அந்த சமயம் சும்மாடுறா அப்படிலாம் சொல்லக்கூடாது, நல்லா தான் சண்டை போடுவார். அதனால வந்து பயங்கரமானாலே இவருக்கு வந்து ஸ்பீடு ரிஃப்ளெக்ஸ்லாம் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காட் மோடில் இருக்கும் தலைவனுக்கு. தலைவனே காட் லெவல் ஸ்ட்ரென்த் உள்ளாலே, ஸ்பீடெல்லாம் சொல்லவாங்க வேணும். ரிஃப்ளெக்ஸுங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டு நிற்கும். தலைவனுக்கு ஃபாஸ்ட்லாம் பண்ருட்டி போயிட்டு வர மாதிரி பயங்கரமாக இருக்கும். நம்ம ஹீமேன் மாம்ஸுக்கும் இம்மோர்டாலிட்டி உண்டு. தலைவனுக்கு வந்து சாவே கிடையாது. அது பார்த்தாக்க ரீஜெனரேஷன் ஹீலிங் ஃபேக்டர்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுவும் பீக்கில் இருக்கும். தலைவனுக்கு காயெல்லாம் ஏற்பட்டா, இந்த காயம் ஏற்படாது. ஏன்னா தலைவன் வந்து ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கே அற்புதமா இருக்கும். அதனால வந்து அவ்வளோ சீக்கிரம் காயம் ஏற்படாது தலைவனுக்கு. ஸ்வாடு கையில இருக்க வரையும் அவர் தான் எல்லாருக்கும் காயத்த குடுத்துட்டுருப்பாரு. வில்லன் கையிலுக்கு போட்டு பொழப்பாரு. இவரு இம்மோர்டலான ஒரு கேரக்டர் தான். சாவும் இருக்காது. அப்புறம் பார்த்தாக்க காட் லெவல்ல இருக்கிறனால இவருக்கு வந்து அந்த அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு பெரிய பெரிய அட்டாக்ஸா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன அட்டாக்ஸா இருந்தாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் இவர வந்து பாதிக்காதுன்னு சொல்லி ஆகணும். பட் பார்க்கறதுக்கு நல்ல மனுஷன் தான். ஆனா என்ன, அவர் கிரகத்த தான் போட்டு தள்ளியிருப்பாய்ங்க அப்பப்ப. சரி, தலைவன் கையில வச்சிருக்க ஸ்வாட் இருக்குல்ல, அந்த ஸ்வாடுக்கு என்னென்ன பவர்லாம் இருக்கு தெரியுமா? இந்த ஸ்வாடு வந்து எனர்ஜிலாம் எந்த அளவுக்கு இந்த எனர்ஜி பிளாஸ்ட், மேஜிக்கலான ஏதாவது ஒரு பவர வந்து அவர் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்க, தலைவன் வந்து "தக்காளி என்னையாடா போடுற?" அப்படின்னு ஸ்வாட தூக்கி காட்டுவாப்புல. ஸ்வாட் அப்சர்வ் பண்ணி ரிட்டர்ன் அவங்களுக்கே நல்லா குடுத்துரும். அப்புறம் வந்து அந்த ஸ்வாட் வந்து பயங்கரமான ஒரு வெப்பன். யூனிவர்ஸ் லெவல்ல இருக்க ஒரு வெப்பன். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வெப்பன் இருந்தாலும், இந்த வெப்பன வச்சு கட் பண்றப்ப, அதெல்லாம் ஸ்லைஸ் அப்படியே ஆப்பிள வந்து அப்படியே அருவாமனையில அரியிற மாரி அப்படியே அழகா போயிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட் தான் அது. அப்புறம் வந்து இவருக்கு வந்து ஒரு ஆர்மர் ப்ரொடக்ஷன் மாரி, இவர வந்து ஒரு பாதுகாக்கும் மரம்லாம். கிட்டத்தட்ட அவரோட தம்பி மாரி. அப்படியே எப்படின்னா தனுஷ் தம்பியா இருப்பான் அந்த மாரி சொல்ற மாரி, இவரு வந்து அவரோட தம்பியா வந்து இந்த ஸ்வாட் வந்து சுத்திட்டு இருக்கும். நீங்க தப்பா நினைச்சுக்க வேணாம். சரி, ஓகே. இந்த ட்ரெய்லர்ல வந்து என்னத்த காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, ட்ரெய்லர் வந்து எல்லாமே சூப்பரா இருக்குங்க. என்ன, அவரு வந்து பூமியில இருக்காரு. அவரு வந்து அவரோட கிரகத்துக்கு போறதுக்காக அந்த ஸ்வாட தேடிட்டு இருக்காரு. அந்த மாரி தான் காட்டுறாங்க. அவர் அந்த கிரகத்துக்கு போனாலும், அவர் இல்லாம அந்த கிரகம் எப்படி அழிஞ்சிருக்கு. கடைசியில நம்ம வில்லன எப்படி போட்டு தள்ள போறாரு அப்படிங்கிற மாரி தான் இந்த ட்ரெய்லர் வந்து காமிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இந்த கத்திய தூக்கி தலைவன் ஒரு டயலாக் சொல்லுவான் பாருங்க. "உம்மல என்ன போட்டுருவியாடா நீனு?"